அனைவருக்கும் வணக்கம் மக்களே. லாஸ்ட் வீடியோல நம்ம வகுபடும் விதிகள் டிவிசிபிலிட்டி ரூல் 1 to 5 பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோல 6 to 10 பார்ப்போம். ஓகேங்களா? 6 இன் வகுபடும் விதிகள். 6ல இருந்து ஆரம்பிப்போம். 6 இன் வகுபடும் விதிகள். 6 இன் வகுபடும் விதிகள். இப்ப ஒரு எண் 6ஆல் வகுபடுமா இல்லையா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்னா 36. இப்ப இந்த நம்பர் 6ஆல் வகுபடுமா என்ன பண்ணுவோம்? 6ஆல வகுத்தல் போட்டு வகுத்து கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? 6 36 இந்த மாதிரி போட்டு வகுத்து கண்டுபிடிப்போம். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு நம்பரை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம். எப்படி? ஒரு எண் 2 மற்றும் 3 ஆகிய இரண்டாலும் வகுப்பட்டால் அந்த எண் 6ஆல் வகுப்படுவீங்களா? வகுப்பட்டால் வகுப்பட வேண்டும் அப்படின்னு ரூல்ஸ். ஏன்னா நோட்ஸ் வைக்கிறோம். வகுப்பட வேண்டும். ஒரு எண் 2 மற்றும் 3ஆல் வகுப்பட்டால் அந்த எண் 6ஆல் வகுப்படும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் முதல்ல இந்த நம்பர் 6ஆல் வகுப்படும் தெரியும். ஓகேங்களா? இந்த நம்பர் 2ஆல் வகுப்படும். லாஸ்ட் ஈவன் நம்பர். 2ஆல் வகுப்படும். அதே மாதிரி இதெல்லாம் கூட்டினா நம்பர் 3 இதெல்லாம் கூட்டினா என்ன வருது? 9 9 18 என்ன பண்ணும்? 3ஆல் வகுப்படும். இந்த ஹோல் நம்பர் 3ஆல் வகுப்படும். ஓகேங்களா? இதான் இதுக்கான இது. இப்போ ஒரு நம்பர் 2ஆல் வகுப்பட ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 2ஆல் வகுப்பட ஒரு நம்பர் எடுத்துட்டா இந்த நம்பர் 6ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வகுப்படாது. ஏன்னா இது 2 மட்டும் தான் வகுப்படும். 6ஆல் வகுப்படுமான்னு கேட்டீங்கன்னா வகுப்படாது. இந்த நம்பர் 3ஆல் வகுப்படாது. இந்த நம்பர் 6ஆல் வகுப்படாது. ஓகேங்களா? இப்ப 3ஆல் வகுப்பட ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 3 3 3. இப்ப இந்த நம்பர் 6ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. ஏன்னா இது 3ஆல் மட்டும் தான் வகுப்படும். 2ஆல் வகுப்படாது. 6ஆல் வகுப்படாது. என்ன பண்ணும்? நமக்கு போத் 2 and 3 ரெண்டாலையும் டிவைட் ஆனா மட்டும்தான் அந்த நம்பர் 6ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அடுத்து சமனுக்கான டிவிசிபிலிட்டி ரூல். சமனுக்கான டிவிசிபிலிட்டி ரூல் வந்து எழுத முடியாது. எழுதுறதா எப்படி எழுதிங்க? ஒரு கொடுக்கப்பட்டுள்ள லைன்னா 3 3 பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருந்தேன். நம்பர் ஆல்ரெடி ரெஃபர் பண்ணியிருந்தேன். 7ஆல் வகுப்பட ஒரு நம்பர் நான் ரெஃபர் பண்ணி வச்சிருந்தேன். நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் 7ஆல் வகுப்பட நம்பர் டக்குனு எழுத முடியாது. ரெஃபர் பண்ணி வச்சிருந்த நம்பர் தான் இது. இப்ப எப்படின்னா இந்த நம்பர் 7ஆல் வகுப்படுமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிச்சதுன்னா 3 3 டிஜிட்ஸா பிரிச்சுங்க. 1 2 3 பிரிச்சாச்சு. அடுத்து 1 2 3 இப்படி 3 3 டிஜிட்ஸா பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஆடுன்னு வச்சுங்க. இப்ப வந்து 3 ஃபர்ஸ்ட் 3 இது ஆட், அடுத்து ஈவன், திரும்ப 3 பிரிச்சா ஆட், திரும்ப 3 பிரிச்சா ஈவன். ஓகேங்களா? அப்படி வச்சுங்க. இந்த ஆடையும் என்ன பண்ணணும்? கூட்டணும். ஈவனையும் கூட்டணும். அப்புறம் ஆடையும் கழிச்சுக்கணும். ஓகேங்களா? இவ்வளவுதான். என்ன பண்ணணும்? 3 3 பிரிச்சுக்கணும். ஆட் டிஜிட்ஸா கூட்டிக்கணும். ஈவன் இதா கூட்டிக்கணும். ஓகேங்களா? ஆட் ஈவன்னா ஈவன் ஆடு 5 நம்பர் இல்ல. நான் சொல்றேன் இதுல ஆட் ஈவன் சொல்றேன். ஓகேங்களா? மாத்தி இருக்கிறத கூட்டிக்கங்க. அப்புறம் மொத்தமா கழிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்ப எப்படின்னா இப்ப 529 இருக்கா? 579 அதுல இருந்து என்ன பண்றேன்? 488 கழிச்சுக்கிறேன். கழிச்ச என்ன நம்பர் வருது? 1. இந்த பக்கம் என்ன வருது? 2 9. அப்ப 90 வருது. இப்ப வந்த 91 7ஆல் டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. 7ஆல் டிவைட் ஆகுது. அந்த ஹோல் நம்பர் 7ஆல் டிவைட் ஆகும். டிவைட் ஆகுதா? 1 7 7 21 3 7 ஓகேங்களா? 30 டிவைட் ஆகுது. ரிமைண்டர் கிடைக்கல. இந்த ஹோல் இந்த 91 7ஆல் டிவைட் ஆகுறதுனால இந்த ஹோல் நம்பரும் 9ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? 7ஆல் டிவைட் ஆகும். இந்த ஹோல் நம்பரும் 7ஆல் டிவைட் ஆகும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஹோம்வொர்க் பண்ணி தரேன். 2 3 7 8 9 7 1. ஓகேங்களா? இப்ப இந்த நம்பர் ஹோல் நம்பர் 7ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத நீங்க ட்ரிக் யூஸ் பண்ணி சொல்லணும். வகுத்து பார்த்து சொல்லக்கூடாது. ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சொல்லணும். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி இப்ப இந்த மாதிரி எப்படி கண்டுபிடிக்கிறீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இதையும் சொல்லிடுறேன் பாருங்க. இப்படி 3 பிரிச்சிங்க. பிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க? இதை ரெண்டையும் கூட்டிங்க. கூட்டி வர ஆன்சர்ல இருந்து இதை கழிச்சுங்க. கழிச்சு வர ஆன்சர் 7ஆல் வகுத்து பாருங்க. வருதான். ஓகேங்களா? இவ்வளவுதான். இப்போ ஒரு எண் 8ஆல் வகுப்படுமா? 8 வகுப்படும் விதிகள். ஒரு எண் 8ஆல் வகுப்படுமா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? லாஸ்ட் 3 டிஜிட், அதாவது இறுதி 3 இலக்கங்கள். இறுதி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்பட வேண்டும். 8ஆல் வகுப்பட லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் வகுப்பட்டா போதும். அந்த ஹோல் நம்பர் 8ஆல் வகுப்படும். எப்படி? இப்போ லாஸ்ட் 3 டிஜிட் 2 7 6 8 1 6. இப்போ இந்த லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் வகுப்படும் தெரியும். ஒரு 8 மிச்சம் 8 இது லாஸ்ட் 3 டிஜிட் வருதா? இந்த ஹோல் நம்பர் 8ஆல் வகுப்படும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த ஹோல் நம்பரும் 8ஆல் வகுப்படும். நீங்க வேணா செக் பண்ணி பாத்தீங்க டவுட் இருந்தா.
இப்ப நமக்கு இதுக்கு முன்னாடி 12 ஆட் பண்றேன் 8 ஆல் போடுமா வகுப்படும். இதுக்கு முன்னாடி 1 8 ஆல் வகுப்படும். ஓகேங்களா? இப்ப இந்த ஹோல் நம்பரும் 8 ஆல் வகுப்படும். அதுக்கு அடுத்து 9 ஆல் வகுப்படுவதற்கான விதிகள் இருக்குங்களா? 9 ஒரே 9 ஆல் வகுப்படுமா எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த நம்பர்ல இருக்க டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா வர ஆன்சர் 9 ஆல் வகுப்பட்டா அந்த ஹோல் நம்பர் 9 ஆல் வகுப்படும். ஓகேங்களா? அப்ப என்னது? இலக்கங்களின் கூடுதல். இலக்கங்களின் கூடுதல் 9 ஆல் வகுப்பட வேண்டும். 9 ஆல் வகுப்பட 9 ஆல் வகுப்பட வேண்டும். எப்படி? இப்ப ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நார்மலா 1 2 3 இப்ப இப்படி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்ப இந்த நம்பர் 9 ஆல் வகுப்படுமா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? நார்மலா வகுத்து படுக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்க இப்ப எப்படி? இந்த இலக்கங்களின் கூடுதல் 9 ஆல் வகுப்பட வேண்டும். அப்ப இலக்கங்கள் எல்லாம் கூட்டிங்க. 2 பிளஸ் 1 பிளஸ் 3 பிளஸ் 9 பிளஸ் 2 பிளஸ் 1. ஓகேங்களா? அப்ப என்னென்ன கூட என்ன வருது? 2 பிளஸ் 1 3 6 6 15 15 17 18. So 18 ஆன்சர் வருது. So 18 9 ஆல் கூடுமா வகுப்படும். அப்ப இந்த ஹோல் நம்பரும் 9 ஆல் வகுப்படும். ஓகேங்களா? இதை இப்படிதான் ஒவ்வொரு டிஜிட்டா எடுத்து கூட்டி தான் கண்டுபிடிக்கணுமா? தேவையில்லை. நார்மலா இப்படியே கூட போட்டுக்கலாம். எப்படின்னா இப்ப இதுல இருக்க 9 எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. 9 அடுத்து கூட்டி வரது 9 வந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடுங்க. இது 9 வந்துச்சு. சோ இது கேன்சல் பண்ணிட்டு இப்ப இந்த நம்பர் இல்லங்கிற மாதிரி வச்சுக்கங்க. இருக்கு இந்த நம்பர் இல்லாத மாதிரி நினைச்சுக்கங்க. ஓகேங்களா? இல்லாத மாதிரி நினைச்சுக்கங்க. இப்போ மிச்சம் இருக்கு. இங்க 3 இருக்கு. 3 5 6 வருது. 6 7 9 ஓகே இது 9 வந்துச்சு. அப்ப இதெல்லாம் டிஜிட் அடிச்சு போச்சு. மிச்சம் டிஜிட் இல்ல. சோ இந்த ஹோல் நம்பரும் 9 ஆல் வகுப்படும். ஓகேங்களா? இதான் 9 கான டிவிசிபிலிட்டி ரூல். 10 கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் டிஜிட் 0 வருதா அந்த ஹோல் நம்பர் 10 ஆல் வகுப்படும். ஓகேங்களா? இப்போ டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்தாச்சு. ஓகேங்களா? டிவிசிபிலிட்டி ரூல் ஃபுல்லா பார்த்தாச்சு. டிவிசிபிலிட்டி ரூல் நம்ம சிம்பிளிஃபிகேஷன், அப்புறம் HCF LCM, அது இல்லாம பர்சன்டேஜ், அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எல்லாம் எந்த சம் கேட்டாலும் ஃபிராக்ஷன்ஸ் எந்த சம் கேட்டாலும் டிவிசிபிலிட்டி ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ மறக்காம நோட் பண்ணி வச்சீங்க எல்லாத்தையும் டிவிசிபிலிட்டி ரூல். ஓகேங்களா? ஒரு தாட்டி ஒரு கிளான்ஸ் வந்து ரீகால் மாதிரி சொல்லிடுறேன். ஒரு நம்பர் 2 ஆல் வகுப்பணும் என்ன பண்ணணும்? அந்த நம்பர் ஈவனா இருக்கணும். ஒரு நம்பர் 3 ஆல் வகுப்பணும்னா டிஜிட்ஸ் எல்லாம் கூட்டி வர ஆன்சர் 3 ஆல் வகுப்பட்டா அந்த ஹோல் நம்பர் 3 ஆல் வகுப்படும். ஒரு நம்பர் 4 ஆல் வகுப்பணும்னா லாஸ்ட் 2 டிஜிட் 4 ஆல் வகுப்பட்டா அந்த நம்பர் 4 ஆல் வகுப்படும். 8க்குனா லாஸ்ட் 3 டிஜிட், 16க்குனா லாஸ்ட் 4 டிஜிட். ஓகேங்களா? அந்த மல்டிப்ளிகேஷன் பாத்துங்க. 2க்குனா லாஸ்ட் 1 டிஜிட், 4க்கு லாஸ்ட் 2 டிஜிட், 6க்குனா 8க்குனா லாஸ்ட் 3 டிஜிட். அது மாதிரி நான் பாத்தீங்க 2 4 8 9 16 அதுக்கலாம். இப்போ 4 பார்த்தோமா? 5க்குனா லாஸ்ட் டிஜிட் 5 or 0 வந்துச்சுன்னா அது 5 ஆல் வகுப்படும். 6க்குனா லாஸ்ட் டிஜிட் இல்ல அந்த ஹோல் நம்பர் 2 and 3 ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா அந்த ஹோல் நம்பரும் 6 ஆல் டிவைட் ஆகும். அதுக்கு அடுத்து 7க்கு பார்த்தோம். 3 3 பிரிச்சு பார்த்தோம். ஓகேங்களா? மாத்தி மாத்தி கூட்டி கழிச்சு பார்த்தோம். அடுத்து 8க்கு என்ன பார்த்தோம்? லாஸ்ட் 3 டிஜிட் 8 ஆல் வகுப்பட்டா அந்த நம்பர் 8 ஆல் வகுப்படும் பார்த்தோம். 9க்கு டிஜிட்ஸோட அடிஷன். ஓகேங்களா? அதாவது என்னது? இலக்கங்களின் கூடுதல் 9 ஆல் வகுப்பட்டா அந்த ஹோல் நம்பர் 9 ஆல் வகுப்படும் பார்த்தோம். 10க்கு எல்லாத்துக்குமே தெரியும் 0 ஆல் வகுப்பட்டா அந்த ஹோல் நம்பர் லாஸ்ட் டிஜிட் 0 வந்துச்சுன்னா அந்த ஹோல் நம்பர் 10 ஆல் வகுப்படும் பார்த்தோம். 0 ஆல் ஒரு நம்பர் வகுப்படாது. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.